இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம், தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணது. ஃபஸ்ட் டைம் எடுத்த பால் இது. ஒரு பட்டை, ஒரு லவங்கம். ஃபஸ்ட்டு குக்கர் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிட் புலாவ். பசங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பட்டை, 4-5 லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, அதை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதும் தூளுக்கு விட கல்லுக்கு யூஸ் பண்ணுங்கள் பெட்டர். அடுத்தது நான் எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு தனி வீடியோவில் சொல்கிறேன். இது 1 மந்த் வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே ஆகாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு காமிச்சேன்ல, அதில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு கைப்படி புதினா போட்டிருக்கேன். புதினா எவ்வளோ வேணாலும் போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. பட் கலர் சேஞ்ச் ஆகாமல் ப்ரௌன் ஆகிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. இதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் தக்காளி ஆட் பண்ணல. தக்காளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா மசிஞ்சு கலரை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அந்த ஒயிட் புலாவ் ஒரு கலரையும் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நான் லாஸ்ட்டாக தக்காளி போட்டுக்கிறேன். அந்த ஒயிட் புலாவில் நான் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீல் மேக்கர் தனியாக நான் தனி பாத்திரத்தில் தண்ணி நல்லா பாயில் பண்ணி அதில் மீல் மேக்கரை போட்டு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதை ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் இந்த ஒயிட் புலாவில் க்ரீன் சீஸ் கூட போடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து மீல் மேக்கர் மட்டும் போட்டுக்கிறேன். இன்றைக்கி பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா கழுவி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கழுவி வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா அதுக்கு வாட்டர் கரெக்டாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் இது கரெக்டாக கொடுக்கணும் சீரக சம்பாவுக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கும். இது நீங்கள் பிரியாணி தண்ணி கொதிக்குது. இதில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, மீல் மேக்கர் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இதில் லெமன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் டேஸ்ட் பார்த்து ரைஸை போட்டு மூடி வச்சு 1 விசில் விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு பிரியாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த இடத்துல நான் உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. தென் வடித்து வச்ச ரைஸ், தண்ணியை வடித்து வச்சுருக்கோங்க சீரக சம்பா ரைஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம். கொல கொலன்னு நான் சொன்ன மாதிரியே கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பாருங்கள். சீரக சம்பா ரைஸ் கலரும் சேஞ்ச் ஆகலை, ஃப்ளேவர் டேஸ்ட் எதுவுமே ஆகலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் கொத்தமல்லியை நைஸாக கட் பண்ணி தூவி விட்டுருவேன். இன்னும் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நெய்யில் கேஷ்யூ நட்டை வறுத்து போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ
இந்த புலாவ் ரெடி.